Hey people, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி கொஷின் ஆன்சர் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறமாவும் கீப் ஆன் எந்த வீடியோ போட்டாலும் அக்கா சத்யபாமா பற்றி சொல்லுங்கள், நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அக்கா சொல்லுங்கள் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண முடியாது, கிளியராக சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக சரி ஓகே ஒரு 5 minutes வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே இதில் கிளியர் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்கா, ஒரு பையன் கேட்டிருக்கான். ஆக்சுவலி ஃப்ரெஷர் நினைக்கிறேன். ஃப்ரெஷர்ஸ் தான் மோஸ்ட்டாக கொஷின் கேட்குறீங்க. எனக்கும் ஃப்ரெஷராக இருக்கும்போது, ஃப்ரெஷராக ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும்போது எனக்கும் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். எங்கள் அண்ணா அங்கே தான் படித்தாங்க அப்படின்றதால அவங்ககிட்ட டவுட்ஸ் கேட்டுப்பேன். அவனும் அப்போ மோஸ்ட்டாக சொல்ல மாட்டான். இப்போ நான் அங்கே படித்ததால தானே டவுட்ஸ் கேட்குறீங்க, அதனால நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். வாங்க என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பையன் கேட்டிருக்கான். நான் மதுரையில் சத்யபாமா இன்ஜினியரிங் போட்டிருக்கேன், மதுரையில இருந்து போட்டிருக்காங்க. இப்போ நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், அங்கே போனால் இங்கிலீஷ் கற்றுக்கலாமா இல்லை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இன்ஜினியரிங்க்கு, சிஎஸ்சிக்கு, ஐடிக்கு எல்லாத்துக்குமே எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளாஸ் ரூம் ஃபுல்லாக தமிழ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எடுப்பாங்க. இப்போ ஒன்லி எப்படி சொல்கிறேன், 50% தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ், 50% தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் தான் எடுப்பாங்க. ஏன் இங்கிலீஷில் எடுக்கிறாங்க அப்படின்னா கேட்டிங்கன்னா ஏன்னா இப்போ தமிழில் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு புரியாது தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேவா, இங்கிலீஷ்ல எடுத்தா எல்லாருக்குமே புரியும். நீங்க இங்கிலீஷ் உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க லேர்ன் பண்ணி எல்லாருக்கூடய பேசி இன்ட்ராக்ட் பண்ணி நீங்க ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு காலேஜ் எப்போ ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு காலேஜ் எப்போ ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னா செப்டம்பர், மோஸ்டா செப்டம்பர் அப்படி இருக்கும். செப்டம்பர் இல்ல ஆகஸ்ட் மிட் 20 அந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஐ டோன்ட் நோ அபவுட் யூஜி. எங்களுக்கு பிஜியில் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா செப்டம்பர் 5 தான் ஓப்பன் பண்ணாங்க. யூஜிக்கு மேபி 10 days முன்னாடி அப்படி ஓப்பன் பண்ணலாம். எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்போ இருக்குமானா டிசம்பர்ல, ஜான்ல இருக்கும். செமஸ்டர் 1, செமஸ்டர் 2 மே மந்த் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ட்ரெஸ் கோட் சொல்லுங்க. பாய்ஸ்க்கு டிஷர்ட் வச்ச காலர், டிஷர்ட் வைக்காத காலர் போடக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, டோன் ஜீன் எல்லாம் போடக்கூடாது. கேர்ள்ஸ்க்கு ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது. மற்ற என்னன்னாலும் போடலாம், நம்ம இஷ்டம். அதுக்கப்புறம் சிஸ்டர் காலேஜ் பஸ் இருக்குமா, எல்லாருக்கும் பிளேஸ் இருக்குமா, இதெல்லாம் கேட்குறீங்க. ஆக்சுவலி நான் பஸ்ல போக மாட்டேன். நான் அவுட் ஹாஸ்டல். காலேஜ் எப்படின்னா ஆப்போசிட்ல போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட்குள்ள போனவே என்னுடைய ஹாஸ்டல் வரும். அதான் என்னுடைய ஹாஸ்டல். நான் பஸ்ல மோஸ்டா போனதில்லை. ஸோ அந்த பஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரஷ்ஷாக தான் இருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு சீட்டு பிடிச்சோம்னா சீட்டு பிடிச்சிக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான். கிட்ட பிளாக் 1 கிட்ட எங்களுக்கு லாஸ்ட் பிளாக், எம்பிஏ பிளாக் லாஸ்ட்டு கிட்ட யார் யார் இருப்பாங்களோ அவங்க கிட்ட சொல்லிட்டு சீட்டு போட வைப்பாங்க. அந்த மாதிரி போட்டு நீங்க பிடிச்சிக்கலாம். பஸ்ஸஸ்லாம் நிறையா இருக்கும். ஓகேவா, இன்ஜினியரிங்க்கு எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க, அதே சேம் கொஸ்டின் தான். ஓகேவா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, ஓப்பன். ஓகேவா, எல்லாருக்குமே யூஜி அப்படின்னாவே ஒரு நாள் ஓப்பன் பண்ணுவாங்க, பிஜி அப்படின்னா இன்னொரு நாள் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எம்பிஏ படித்தேன். எம்பிஏல ஃபினான்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் தான் நான் எடுத்திருந்தேன். கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் கொஸ்டின் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே கிளீனாக இருக்கும். நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்களோ அப்படிதான் இருக்கும். நீங்கள் நேற்று டெஸ்ட் போட்டுட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கு அந்த டெஸ்ட் அப்படியே தான் இருக்கும். எந்த பேப்பர்ஸ் போட்டாலும் அப்படியே தான் இருக்கும். நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அப்படிதான். அட்வான்ஸ் பிளாக், வாவ், செம்மையா இருக்கு. அட்வான்ஸ் பிளாக் பற்றி சொல்லவே வேண்டாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருந்த வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்ஸ்லாம் டஃப்பா அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. மோஸ்ட்லி நாட் வெரி டஃப். பட் எப்படின்னா ரெகுலர் அட்டெண்டன்ஸும் நம்மளுடைய இன்டர்னல் மார்க்ஸும் நம்மளை ஈஸியாக பாஸ் பண்ண வைக்கும். ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். எஸ், உங்களுக்கு அட்டெண்டன்ஸ்க்கும் மார்க் இருக்கு,
அதுக்கப்புறம் இன்டர்னல்ஸ்க்கும் மார்க் இருக்கு. மொத்தம் 2 இன்டர்னல் இருக்கும். இன்டர்னல் 1 அண்ட் இன்டர்னல் 2. இந்த இன்டர்னல் 1லயும் இன்டர்னல் 2லயும் வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டா 25 அப்படி எடுத்துட்டோம்னா 50க்கு வைப்பாங்க. 25, 26 எடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியா வந்து செமஸ்டர்ல வந்து பாஸ் ஆகலாம். செமஸ்டருக்கு வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதே வந்து இன்டர்னல்லையும் ஃபெயில் ஆயிட்டு அட்டெண்டன்ஸும் இல்லைன்னா அட்டெண்டன்ஸ் இது ரெண்டுமே இல்லைன்னா அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா பேரண்ட்ஸையும் வர சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளமும் வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம செமஸ்டருக்கு பயந்து பயந்து என்ன கொஷின்ஸ் வரும் அந்த மாதிரியும் தெரியாது. ஸோ வந்து நீங்கள் இன்டர்னல்லே வந்து நல்லா படித்து மார்க் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, டு வி ஹாவ் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அப்படின்னு கேட்குறீங்க. நோ வே, ஒன்லி மோஸ்ட்லி ஆஃப்லைன் தான். பட் ஆன்லைன் வந்து கோவிட் டைம்ஸ்ல தான் இருந்துச்சு போல, இப்பெல்லாம் இல்லை. ஓகேவா? அட்டெண்டன்ஸ் வந்து கம்பல்சரியா, திருப்பி அட்டெண்டன்ஸ் கம்பல்சரியா அப்படின்னு கேட்டீங்க. நான் ஷார்ட்டா சொல்றேன், அட்டெண்டன்ஸ் வந்து கம்பல்சரி. மினிமம் 75% வந்து மேண்டேட்டரியா வந்து இருக்கணும். நிறைய பேர் இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தீங்கன்றதால வந்து நான் அதுக்கு ஆன்சர் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ், திருப்பி பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி தான் சொல்லியிருந்தீங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்குமா சத்யபாமாலன்னு கேட்டால் எஸ், எஸ்பெஷலி ஃபார் சிஎஸ்சி, ஐடி என்னென்ன கம்பெனிஸ்லாம் வரும் அப்படின்னா வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, கேப்ஜெமினி, ஜோஹோ, நிறைய கம்பெனிஸ், அமேசான், நிறைய கம்பெனிஸ் வரும். அதுவும் நான் சொல்லிட்டேன். இன்டர்ன்ஷிப் பற்றி கேட்டிருந்தீங்க. இன்டர்ன்ஷிப் வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது வந்து நாங்கள் வந்து பிஜியில் வந்து எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் இயர்லேயும் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணோம், செகண்ட் இயர்லேயும் செகண்ட் இயர்லேயே வந்து 2 இன்டர்ன்ஷிப் பண்ணோம். மெயின் இன்டர்ன்ஷிப், மினி இன்டர்ன்ஷிப் அண்ட் மெயின் இன்டர்ன்ஷிப், இது 2 பண்ணோம். யூஜி பற்றி எனக்கு தெரியாது, பட் இன்டர்ன்ஷிப் வந்து கம்பல்சரியாக நம்ம வந்து பண்ணியிருக்கணும். 3 மந்த்ஸ் பண்ணியிருக்கணும். ப்ராஜெக்டும் வந்து கம்பல்சரி. ப்ராஜெக்ட் முடிச்சாதான் நம்மளுக்கு வந்து மார்க் ஷீட்டில் வந்து ஃபைனல் மார்க் ஷீட்டில் நம்ம ப்ராஜெக்டோட இன்டர்ன்ஷிப்க்கும் மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதோட இந்த கொஷின்ஸ் எல்லாம் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு திருப்பியும் ஏதாச்சும் டவுட்ஸ், என்ன கொஷின்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன குவரிஸ் இருக்குது, என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்குது, ஃப்ரெஷர்ஸ்க்கு மோஸ்ட்டாக தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்துருப்பீங்களா, அவங்களுக்கு நிறைய குவரிஸ் எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக வந்து நான் வந்து வீடியோ மேக் பண்ணி நான் கண்டிப்பாக போடுவேன். உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பாய்.